நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னும் 20 நாள்ல தேர்தல் வரப்போகுது. வேட்பாளர்கள் எல்லாம் 3 பெரிய கட்சிகளும் அறிவிச்சுட்டாங்க. முதல்ல அதிமுக அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் நேத்து திமுக சார்புல வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தாவேகா சார்புல நடிகர் விஜய் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. விஜயுடைய அந்த அறிவிப்புக்கான ஒரு தாமதத்துக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு திமுகவுல அதிமுகவுல சீட்டு கிடைக்காதவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் சீட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வருது. ஓவரால் இந்த கேண்டிடேட் செலக்ஷனை 3 கட்சிகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அடிப்படையில இந்த கேண்டிடேட் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிற போது ஒரு செய்தியை சொன்னார். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரினுடைய வசனத்தை சொல்லி காட்டினார். உண்மையிலேயே இப்போது நீங்கள் அடுக்கு முறையில் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிற வேட்பாளர் பட்டியல் தான் முதல் நிலையில் இருக்கிறது. நீங்க அதிமுகல பல கேண்டிடேட்ஸுக்கு முகமே தெரியல. இன்னொன்னு, அதிமுக ரொம்ப லாவகமாக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்களினுடைய இடங்களை ஒதுக்கி விட்டது என்கிற அந்த குற்றச்சாட்டு இப்போதும் அப்படியே இருக்கிறது. பாவம் ஜி.கே. வாசன்லாம் ஏன் கூட்டணியில இருக்கிறாருன்னே தெரியல. முக்கியமான தொகுதிகளை பார்த்து அவர்கள் வசம் ஒப்படைத்து விட்டார்கள். இப்ப பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம் ஒதுக்கிட்டாங்க. அந்த இடத்தை அதிமுக கேட்டு போறது. இப்ப எங்க தஞ்சாவூர் போன்ற தொகுதிகள் எல்லாம் அதிமுக வேலையே செய்யாம களத்துக்கே வராம இருக்காங்க. பாஜகவுக்கு ஒதுக்குனது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அங்க மாறி போயிருக்கு. ஆனா திமுக எல்லா கட்சிகளையும் அழைத்து பேசி ஒரு முறையான பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமான உறவு எட்டப்பட்டதற்கு பிறகு, பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததற்கு பிறகு நேற்றைக்கு அந்த வேட்பாளர் பட்டியலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதுல ரொம்ப குறிப்பா என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா தரப்பு மக்களையும் கவருகிற அளவுக்கு வேட்பாளர் பட்டியலில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நேற்றைக்கு வந்த வேட்பாளர் பட்டியலினுடைய அந்த அறிவிப்பு உணர்த்தி இருக்கு. நீங்க வேட்பாளர் பட்டியல ஏதோ தேர்தல் முடிவு வந்தது மாதிரியான ஒரு உற்சாகத்தை திமுகவுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் எழுப்பி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதிமுகவிலிருந்து ஒரு பட்டியல் வெளியானது இல்லையா, அந்த பட்டியல் குறித்த செய்தி பேசு பொருளே ஆகல. இன்னொன்னு, அவங்க முதல் பட்டியலை வெளியிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி அந்த அறிவிப்புகளை ஒவ்வொன்றாக ஒரு வாரத்துக்கு ஒரு அறிவிப்புன்னு கடந்த மாதத்துல வெளியிட்டார்ல, அது எப்படி பல்ஸ் பார்த்தாரோ அது மாதிரி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பல்ஸ் பார்த்தாரு. ஆனா உண்மையிலேயே வேட்பாளர் பட்டியல் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. ஃபர்ஸ்ட் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, இந்தந்த தொகுதிகளில் இவர்கள் போட்டியிட போகிறார்கள்னு சொல்லி, அதுவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல, பேசு பொருள் ஆகல. இப்ப இன்னைக்கு கடைசியாக நிறைவு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காரு. இதுலயும் இன்னும் பெரிய செய்திகள் எல்லாம் இல்ல. முதலமைச்சர் என்ன செய்கிறாருங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு அந்த பட்டியலை உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிச்சிருக்காரு. நீங்க கேட்டீங்க இல்லையா, விஜய் 2 கட்சிகள் என்ன செய்யுதுங்கிறத பார்த்துட்டு அறிவிச்சிருக்கிறாரான்னு. எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து யாரை நிறுத்த போகிறார் முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு அறிவிப்பு வருவதற்காகத்தான் முதலமைச்சரை எதிர்த்து யாருன்னு கேண்டிடேட் நிப்பாட்டாம, அந்த வழக்கமா அந்த ஆதி ராஜாராம் தான் முதலமைச்சரை எதிர்த்து நிற்பாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆதி ராஜாராம தூக்கி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில போட்டுட்டு பெயர் சொன்னால் தெரியாத ஒரு கேண்டிடேட்டை கொளத்தூர்ல போட்டிருக்காரு. அப்போ நம்மளை எதிர்த்து யாரை நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாமளும் அண்ணன் ஸ்டாலினை எதிர்த்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னே தெரியல. முதலமைச்சருக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு இவர் போதுமானவராக இருப்பாருன்னு சொல்லி. ஆனா நீங்க எப்படி அந்த கான்பிடென்ட்குள்ள வந்தீங்க? உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் ரேஷியோ எங்கிருந்து கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஏற்கனவே ஒரு மூழ்குகிற கப்பல் என்கிற நிலையில் அந்த கூட்டணி இருக்கு. அப்போ ஒரு வலிமையான கேண்டிடேட்டை போட்டாலாவது அண்ணன் ஆதிராஜாம் பலமுறை அண்ணன் ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டு ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதா இதே குளத்தூர்ல துரைசாமிய நிப்பாட்டினாங்க. முன்னாள் மேயர் துரைசாமி, சைதை துரைசாமியை நிப்பாட்டினாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு வலிமையான முகம் தெரிந்த கேண்டிடேட்டையாவது போட்டிருக்கணும் இல்லையா? அப்போ என்னை எதிர்த்து யாரையுமே நிப்பாட்டல ஸ்டாலின் பெரிய அளவுக்கு, அதனால நான் ஸ்டாலினை எதிர்த்து யாரையுமே நிப்பாட்டலன்ற அந்த மனநிலையிலிருந்து இன்னைக்கு அந்த கடைசி வேட்பாளர் பட்டியலை அவர் அறிவிச்சிருக்கிறாருன்னு தான் பாக்குறேன். விஜய் இத்தனை நாளா ரேஸ்லயே இல்லை. கடந்த 15 நாட்களாக நீங்க ஊடகங்களை புரட்டினாலும் சரி, மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிற செய்திகளை செவி வழியாக கேட்டாலும் சரி, விஜய் குறித்த எந்த செய்தியுமே இல்லை. அதிகபட்சமாக 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிவாக்கத்துல அவங்க பார்ட்டி ஆபீஸ, எலெக்ஷன் பார்ட்டி ஆபீஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஹெச்ஆர்என்சி சேகர் பாபுவினுடைய தூண்டுதல் பேர்ல பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அவதூறு குற்றச்சாட்டை வச்சாங்க இல்லையா? அது மட்டும்தான் செய்தியானதே தவிர, அதுதான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு தாவேகா என்கிற ஒரு கட்சி இருப்பதாக காட்டியதே தவிர,
வேறு எந்த செய்தியும் கடந்த 15 நாட்களாக எலெக்ஷன் ஃபயர் ஸ்டார்ட் ஆனதற்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிச்சாங்க இல்லையா, அன்னையில இருந்து எலெக்ஷன் ஃபயர் ஸ்டார்ட் ஆனதா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தேதியிலிருந்து இன்றைக்கு இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற வரை விஜய் களத்திலேயே இல்ல. இன்னைக்கு திடீர்னு களத்துக்கு வந்திருக்கார். நாளை விஜய் மீண்டும் களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார். இன்னைக்கு ஒரு நாள் தான், 24 மணி நேரம் தான் இந்த செய்திக்கு உயிர் இருக்கும். அதன் பிறகு இந்த செய்தி உயிரோடு இருக்காது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப இந்த வேட்பாளர் பட்டியலுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இல்ல அதுக்கு முன்னால நம்ம மேஜர் கட்சிகளை முடிச்சிடுவோம் தோழர். இப்போ அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறவாடி நல்லா வஞ்சகம் பண்ணியிருக்கிறாரு. பிஜேபிக்கு நல்ல பெரிய ஆப்பா எடுத்து சொருகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து களத்துல எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் 27 தொகுதிகள் கொடுத்துட்டாரு. ஆனா எல்லாம் தோக்கக்கூடிய தொகுதிகளா வந்து பார்த்து தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலையும் தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் நான் கண்டெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. உள்ளே இருக்கக்கூடிய தமிழிசை, வானதி, நயினார் நாகேந்திரன், எல் முருகன் போன்றவர்கள் எடப்பாடியோட சமரசமா போய் பேசி அவங்களுக்கு வேண்டிய தொகுதியை மட்டும் வாங்கிட்டாங்க. ஆனா கட்சி நலனை முன்னிறுத்த தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது அப்படிங்கறத பாக்குறோம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, பாஜக வந்து எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கு, எந்தெந்த தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமியாக தலையில் கட்டிட்டாருங்கிறத ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா ஆவடியில அண்ணன் நாசரை எதிர்த்து பாஜக களம் இறங்குது. ஆவடியில பாஜகவுக்கு என்ன பேஸ் இருக்குன்னே தெரியல. நான் ஆவடியில பல நாட்கள் குடியிருந்த ஆளுங்கிறதுனால எனக்கு தெரியும் அங்க களம் எப்படி இருக்கும்னு சொல்லி. அங்க ஒரு வலிமையான கேண்டிடேட், ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டே கொண்டு வந்து நிறுத்தி இருக்க முடியும். முன்னாள் அமைச்சர் ரஹீம், அந்த தொகுதிக்கு சொந்தக்காரர், ஏற்கனவே துணை தலைவராக நகராட்சியில இருந்தவர், ஏற்கனவே அமைச்சராக அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர். அவரை விட்டுட்டு நீங்க பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுது? அப்போ ஒரு அமைச்சரை எதிர்த்து வலிமையான வேட்பாளரை நிறுத்தினா நாம வந்து தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து பல இடங்களை தள்ளி விட்டுட்டாங்கன்னு தான் பாக்குறேன். ஒரே மாவட்டத்துல 3 இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கி, புதுக்கோட்டை, கந்தரவக்கோட்டைன்னு புதுக்கோட்டை மாவட்டத்துல கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இப்படி பல இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற முடியாது என்கிற தொகுதிகளை எல்லாம் கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அதுல ரொம்ப குறிப்பா நீங்க அண்ணாமலை குறித்து பேசியதுனால இன்னைக்கு ஒரு செய்தி, பிரதமரினுடைய வருகைக்கு கூட அண்ணாமலை போகலைங்கிற செய்தியை இன்னைக்கு நாம பாக்குறோம். ஏன் அண்ணாமலை போகல? அண்ணாமலை எலெக்ஷன்ல நிக்கல. எலெக்ஷன்ல நிக்கலன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லியாச்சு. ஆனா பிரதமரை கூட போய் வரவேற்க மாட்டாருங்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் இருக்கு? அப்ப இந்த தொகுதி பங்கீடு தான் அண்ணாமலைக்கு வருத்தமா? அதை தாண்டி வேறு வருத்தம் இருக்கா அப்படின்னா, இந்த தொகுதி பங்கீடு ஒரு காரணம் இல்ல. அண்ணாமலையினுடைய வருத்தத்துக்கு 1000 காரணங்கள் இருக்கு. முதல் வருத்தமே அவரை வந்து மாநில பொறுப்பில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டு நயினார் நாகேந்திரனை போட்டதிலிருந்து துவங்குது. அதன் பிறகு அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுல அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு இப்ப வேறு வேறு வடிவங்களை எடுத்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இதுல ரொம்ப குறிப்பா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? நயினார் நாகேந்திரன், வானதி போன்றவங்க எல்லாம் தங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெற்றாங்கன்னு. அதுல ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, ஏன் தொகுதி மாறினாங்க? எடப்பாடி பழனிசாமி தொகுதி மாறிட்டாரா? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தொகுதி மாறிட்டாரா? அதே மாதிரி இங்க அண்ணன் மு க ஸ்டாலின் தொகுதி மாறிட்டாரா? உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மாறிட்டாரா? என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் செல்வ பெருந்தகை கூட தொகுதி மாற மாட்டார். அதே தொகுதிக்கு தான் போவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி எல்லாரும் தொகுதி மாறாமல் அதே தொகுதியில் போட்டியிடுகிற போது நீங்க ஏன் சார் திடீர்னு சாத்தூருக்கு போனீங்க? ஏன் சார் அண்ணன் கமலஹாசனை வீழ்த்தி வெற்றி பெற்ற தொகுதியிலிருந்து வானதி சீனிவாசன் வந்து வேற தொகுதி மாறி போறாங்க? அப்போ இந்த கூட்டணி பலமாக இருப்பது உண்மையாக இருந்தால், இந்த கூட்டணி உண்மையிலேயே வலிமை மிக்க கூட்டணி என்று நீங்கள் சொல்வது சரியாக இருக்குமானால், எங்க வேணுமோ நின்று இருக்கணும்ல நீங்க. நீங்க வந்து ஏற்கனவே வெற்றி பெற்ற பாலாஜி இங்க வராரு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குமா? சரி, நான் என்ன கேட்கிறேன், செந்தில் பாலாஜியை வீழ்த்தவே முடியாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப அதுவே ஒரு பெரிய தோல்வி இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுக்கு சொல்ற செய்தி என்ன? செந்தில் பாலாஜி வரப்போறாரு, அதனால நான் தொகுதி மாறிட்டேன் அப்படின்னா, அப்போ உங்களுடைய கான்பிடன்ட் லெவல் என்னன்றத தமிழ்நாட்டு வாக்காளர்கள் பாக்குறாங்கல்ல. நீங்க வெற்றி பெறவே முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே 234 தொகுதியில நான் வெற்றி வாகை சூடுவேன்னு தானே நீங்க சொல்லணும். அந்த நம்பிக்கையை தானே நீங்க விதைக்கணும். அப்ப கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி இங்க வந்துட்டாரு, அதனால நான் தொகுதி மாறிட்டேன் அப்படின்னு சொல்றது அது எந்த வகையில சரியா இருக்கும்? அப்ப நீங்க வீழ்த்த மாட்டீங்க செந்தில் பாலாஜிய, வேற யாரோ ஒரு அப்பாவி தொண்டன் போய் வீழ்த்தணுமா? அப்ப அந்த கணக்கு தானே. அப்ப நீங்க வந்து வலிமையான வேட்பாளர்களை எதிர்த்து இங்க இருக்கிற எந்த அதிகார மையமும் நிக்காது. அந்த அதிகார மையம் வேற வேற கட்சிகளினுடைய தலையில கொண்டு போய் அந்த தொகுதிகளை கட்டிரும் அப்படின்னா, என்ன நம்பிக்கையான கூட்டணியாக இந்த கூட்டணி வெளிப்படும்? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நான் இதை நிறைய நேர்காணல்கள்ல சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை நான் இந்த நேர்காணல்ல சொல்றேன்.
அண்ணாமலை கோயமுத்தூர்ல போட்டியிடுவாருங்கிற செய்தி ஏற்கனவே பேசப்பட்ட செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் 2024 அண்ணாமலையை எதிர்த்து வலிமையாக நிக்கணும்ன்றதுக்காக திமுக அந்த தொகுதியை எடுத்துக்கொண்டு 2019 திமுக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அது கூட்டணியினுடைய தலைமையா, இல்ல நான் செந்தில் பாலாஜி வராருன்றதுக்காக அந்த தொகுதியை விட்டு ஓடி போறது கூட்டணியினுடைய தலைமைக்கு உண்டான அழகா? அப்ப நீங்க எப்படி வெளிப்படுகிறீர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை இந்த முறை கார்னர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி முடிச்சு விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மொத்தமாகவே 40 இடங்கள்ல வெற்றி பெற முடியுங்கிற வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக கூட்டணிக்கு. அதுல 35 இடங்களை அதிமுக எடுத்துக்கிச்சு. 5 இடங்கள்ல 2 இடங்களை வேறு கட்சிக்கும் 3 இடங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் மெஜாரிட்டியா நாம ஜெயிச்சு எதிர்கட்சி ஆகணும், எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி நிலைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு கூட அண்ணன் ஜான் பாண்டிய அவருடைய மனைவியை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, திடீர்னு நான் தாமரை சின்னத்துலதான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டாரு. பிரசித்தி பெற்ற சின்னம் இரட்டை இலையா தாமரையா? இரட்டை இலை தானே. அப்ப திடீர்னு ஏன் இந்த சின்னத்துல நிக்கிறேன்னு சொல்லணும்? கூட்டணி கட்சிகள் எல்லோரும் எந்த சின்னத்துல நிக்கிறேன்னு அறிவிக்கிறாங்க. எல்லா கட்சியும் ஒரு சேர நாங்க தாமரை சின்னத்துல நிக்க புதிய விளக்கம்லாம் கொடுத்துட்டாரு அண்ணன் ஜி கே வாசன். நான் எந்த கூட்டணியில இருக்கிறோனோ அந்த கூட்டணியினுடைய சின்னத்துலதான் நிப்பேங்கிற ஒரு தேதி எல்லாம் சொல்றாரு. அப்ப இந்த கணக்குகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாதா? நல்லா புரியும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி, நீங்க தோக்குற இடமா போங்க, தாமரை ஜெயிச்சாதானே உங்க கட்சிக்கு அங்கீகாரம், உங்க கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம். நீங்க தான் ஜெயிக்கவே மாட்டீங்களே. ராணிப்பேட்டையில கொண்டு போய் கொடுத்து தாமரை நிக்க வச்சா தாமரை எங்க இருந்து ராணிப்பேட்டையில ஜெயிக்கும்? அதே மாதிரி நீங்க ஆவடியில கொண்டு போய் தாமரை நிக்க வச்சா ஆவடியில எங்க இருந்து தாமரை ஜெயிக்கும்? ஈரோடுல கொண்டு போய் அண்ணன் முத்துசாமியை எடுத்து தாமரை நிக்க வச்சா எங்க இருந்து தாமரை ஜெயிக்கும்? அது ஜெயிக்க கூடாதுங்கிற இடங்களையா கொண்டு போய் நகர்த்தி நிறுத்தியிருக்காரு. முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர் பட்டியல் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட காங்கிரஸுக்கும் நல்லா ஆப்படிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நேத்து கூட எம்பி ஜோதிமணி அவர்களுடைய ட்வீட் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். ஜெயிக்க முடியாத பல தொகுதிகளை காங்கிரஸ் தலையில வச்சு கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஏற்கனவே பாண்டிச்சேரியிலயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே ஏகப்பட்ட ஒரு விரிசல் நம்மளால பார்க்க முடியுது. கிரவுண்ட் லெவல்ல இது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன திமுக ஆப்படிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும்? காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற தொகுதியில விருதாச்சலம் தொகுதியும் தென்காசி தொகுதியும் தவிர ஏனைய எல்லா தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியாச்சு. இதுக்கு மேல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? நீங்க கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி இல்ல, நீங்க தானே விரும்பி கேட்டீங்க அந்த தொகுதிகளை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இனிமே அந்த தேர்தல் வெற்றிக்கு யாரு பணியாற்றணும்? காங்கிரஸ் தானே பணியாற்றணும். நீங்க வீராவேசமாக 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டீங்கல்ல. இப்ப வீராவேசமாக பேசலன்னா சரிங்க, பாவப்பட்டு கட்சி நம்ம கூடவே இருந்துட்டாங்க, நம்ம பார்த்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த மனநல திமுக தொண்டனுக்கு வரும். ஆப்ப திமுக அடிக்கல, தனக்குத்தானே ஆப்பு சொருகி கொண்டது காங்கிரஸ் கட்சி. அப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல தயால குணத்தோடு, இதுக்கு மேல தாயுள்ளத்தோடு திமுக செயல்பட முடியுமான்னு எனக்கு தெரியல காங்கிரஸ் விவகாரத்துல. நீங்க சங்கரங்கோயில நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றி பெறுகிறார் திமுகவினுடைய வேட்பாளர் ராஜா. அவரை மாவட்ட செயலாளர், அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சங்கரங்கோயில்ல சொல்றாங்க. அந்த சிட்டிங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அவரை தூக்கி வாசுதேவநல்லூர்ல போடுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு சங்கரங்கோயில்ல பேஸே இல்லை, அங்க கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு கேட்கறீங்க, கொடுக்குறாங்க. அப்ப தன்னுடைய சொந்த வெற்றி பெற்று இருக்கக்கூடிய தொகுதி, மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி. ஏன்னா அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமிக்கு சீட்டு கொடுக்கல. ராஜலட்சுமிக்கு சீட்டு கொடுத்திருந்தா டஃப் காம்படிஷன் ஆயிருக்கும். ராஜலட்சுமிக்கு சீட்டு கொடுக்கலன்ற செய்தி தெரிஞ்சதுக்கு பிறகு திமுக ஈஸியா வெற்றி பெறுகிற தொகுதியை உங்களுக்கு தூக்கி தாரை வாத்து கொடுக்குறாங்க. அப்போ இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? திமுக நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க, அது எப்படி ஆப்பு சொருகுனதா இருக்கும்? அப்ப திமுக உங்களை வெற்றி பெற வைக்கணுங்கிற கணக்குலதான் இருக்கு. உங்க உள்கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி நீங்க திமுக பக்கம் திருப்பிட முடியும்? இப்ப ஜோதிமணியுடைய ட்விட்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவரும் மட்டுமே டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்காங்க, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அது உங்க கட்சியோட பிரச்சனை. அதுக்கு திமுக என்ன செய்யும்? நீங்க திறந்த மனதோடு உட்கார்ந்து பேசி டிசைட் பண்ணுங்க. உங்க கட்சியில 29 கோஷ்டி இருக்கு, நாங்க 28 சீட்டு கொடுத்துட்டோம், 29 கோஷ்டியும் தலா ஒரு சீட்டு பிரிச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு திமுக அறிவுரை சொல்லுமா? அது திமுகவோட வேலை இல்ல. நீங்க கேட்ட தொகுதியை மெஜாரிட்டியா கொடுத்தாச்சு.
அண்ணன் திருமா போன தடவை வானூர் தொகுதியில போட்டிட்டாரு. இந்த முறை வானூர் தொகுதி அவங்களுக்கு கொடுக்கல. நாகப்பட்டினத்துல தோழர் ஷானவாஸ் வெற்றி பெற்றாரு. இந்த முறை நாகப்பட்டினம் தொகுதி கொடுக்கல. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. நீங்க 18ல 16 கன்ஃபர்மேஷன்ல வாங்கிட்டீங்க. அங்க 4ல 2 விட்டு கொடுத்துட்டாங்கல்ல. 2 தானே மீண்டும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அப்ப நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ 50% தானே உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அண்ணன் திருமா 50% தானே தான் வெற்றி பெற்ற தொகுதியை வாங்கியிருக்காரு. மீதி 50% விட்டு கொடுத்துட்டாருல. அப்ப நீங்க 18ல எத்தனை வாங்கியிருக்கணும்? 9 தானே வாங்கியிருக்கணும். உங்களுக்கு 16 கொடுத்துட்டாங்கல்ல. இது எப்படி காங்கிரஸ் ஆப்படிச்சதா புரிஞ்சு கொள்ள முடியும்? காங்கிரஸை திமுக முறையாக நடத்தி இருக்கிறது. இவ்வளவு வருத்தங்களுக்கு பிறகும் சங்கடங்களுக்கு பிறகும் தாயுள்ளத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனைக்கு திமுக பொறுப்பேற்க முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. விஜயுடைய வேட்பாளர் பட்டியலுக்கு வருவோம். எல்லா ஹெவி வெயிட்ஸும் பாத்தீங்கன்னா சென்னையை சுத்தி தான் போட்டியிடுறாங்க. சென்னை என்பது திமுக கோட்டை. அந்த கோட்டையில நாங்க ஓட்டைய போட்டு காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதா? எப்படி பாக்குறது இது? ஏன்னா நிர்மல்குமார் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா நிர்மல்குமார திருப்பரங்குன்றத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்ன? சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள் எல்லாமே ஸ்டார் வேட்பாளர்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அதாவது சென்னையில ஸ்டார் வேட்பாளர்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சென்னையை சுற்றி மட்டுமே அரசியல் விஜய்க்கு ஆரம்பத்திலிருந்து சுழன்று கொண்டே இருந்தது. நீங்க அந்த பனையூர் பங்களாவை தாண்டி அரசியல் இல்லை. அப்ப சென்னைக்குள்ள மட்டுமே தான் அரசியல். அப்ப சென்னையை மையப்படுத்தி ஒரு கார்பரேஷனுக்குள்ள கட்சியை கொண்டு முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா பறந்து விட்டு எல்லா இடங்கள்லயும் போட வேண்டியதானே. அண்ணன் துரைமுருகனை கொண்டு சென்னையிலேயே போட்டாங்களா? அண்ணன் ஏவா வேலுவை கொண்டு சென்னையிலேயே போட்டாங்களா? அதே மாதிரி அவங்க ஆர்பி உதயகுமாரை கொண்டு சென்னையிலேயே போட்டுட்டாங்களா? ராஜேந்திர பாலாஜியை கொண்டு சென்னையிலேயே போட்டாங்களா? அப்ப கட்சியினுடைய தலகர்த்தர்கள் என்று யாரையெல்லாம் நீங்க அடையாளம் காட்டுறீங்களோ அவங்களெல்லாம் எல்லா திசைகளிலும் நிறுத்தி வைக்கிறது தானே ஒரு கட்சி பறந்துபட்டு களத்தை அமைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப சென்னையில மட்டும்தான் உங்களுடைய அரசியல் இருக்குங்கிறத அந்த கேண்டிடேட் அறிவிப்பு உணர்த்தி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நான் துவக்கத்திலேயே விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று தெரிந்த மாத்திரத்திலிருந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தவறாக விஜயை யாரோ வழி நடத்துறாங்க. நீங்க திமுக வலுவான தொகுதி சென்னையில அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா அதுல 2வது இடமோ 3வது இடமோ பெரம்பூருக்கு நீங்க கொடுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி அமைந்த நேரத்தில் மட்டும்தான் ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்துல மறைந்த வெற்றிவேல் அங்க வெற்றி பெற்றார் அதிமுக தரப்புல. அதற்கிடையில் அதிமுக அங்க வெற்றி பெறவே இல்லை. 2006ல நான் பல நேர்காணல்கள்ல இதை சொல்லிட்டேன். அதிமுக கூட்டணியில நாங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அங்கம் வகிக்கிறோம். அப்ப அண்ணன் வேளச்சேரி மணிமாறன் இன்னைக்கு மாநகராட்சியில கவுன்சிலரா இருக்காரு திமுகவுல. அவர் அங்க கேண்டிடேட் பெரம்பூர் தொகுதியில. எங்களை எதிர்த்து போட்டியிட்டது பொதுவுடைமை இயக்கம். பொதுவுடைமை இயக்கத்துக்கு ஒரு 20,000 வாக்குகள் அந்த பகுதியில இருக்கு. ஏஐடியூசி, சிஐடியூசி தொழிற்சங்கங்கள், ரயில்வே தொழிற்சங்கங்கள் அங்க வலிமையாக இருக்கிற தொகுதி. அந்த தொகுதியில கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை விட குறைவான வாக்குகள் தான் அதிமுகவுக்கு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ அதிமுகவே அங்க வாக்குகளை அறுவடை செய்ய முடியாம வெற்றி பெற முடியாம திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிற தொகுதியில கடந்த தேர்தலில் ஆர்டி சேகர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அந்த தொகுதியை எப்படி நீங்க தேர்வு பண்ணீங்க? அந்த தேர்வு எப்படி சரியான தேர்வாக அமைய முடியும்? நிச்சயமாக அந்த தேர்வு சரியான தேர்வுல விஜயை யாரோ தவறாக வழிநடத்திட்டாங்க. அது யாருன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஒண்ணு இல்ல. இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரம்பூர் தொகுதியை நீங்க தேர்வு செஞ்சீங்க. இந்த 2 தொகுதி கான்செப்ட் ரொம்ப பழசு. அது ஜெயலலிதா அம்மையாரோடு முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா அம்மையாரே பிற்காலத்தில் அது தவறுன்னு உணர்ந்து 2001க்கு பிறகு அதை செய்யல அவங்க. 2 தொகுதி கான்செப்ட். எப்போ உங்களுக்கு 2 தொகுதி தேவைப்படும்னு சொன்னா, எவர் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லையோ, எவர் ஒருவர் வெற்றி பெற மாட்டோம் என்கிற நிலையில் இருக்கிறாரோ அவருக்கு தான் 2வது தொகுதி தேவைப்படும். கான்பிடென்டா இருங்கன்னு நீங்க எல்லாரையும் கான்பிடென்டா இருக்க சொல்லிட்டு நீங்க கான்பிடென்ட் இழந்துட்டீங்க பாஸ். உங்ககிட்டயே கான்பிடென்ட் இல்ல. அப்ப நீங்க கான்பிடென்டா இருந்திருக்கணுமா இல்லையா? பெரம்பூர்ல மட்டும் தான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி 2 தொகுதியில நிக்கிறாரா? நயினார் நாகேந்திரன் 2 தொகுதியில நிக்கிறாரா? சீமான் 2 தொகுதியில நிக்கிறாரா? ஆனா இப்ப 60 கேண்டிடேட் போட போறேன்னு சொல்லி இருக்கிறாரு அண்ணன் கிருஷ்ணசாமி. 2 தொகுதியில போய் நிப்பாரு? இல்ல, ஒரு தொகுதியில தான் நிப்பாங்க. இல்ல, இதை இப்படி நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்ப தேசிய கட்சியை சேர்ந்த தலைவர்கள், உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அமேத்திலயும் போட்டியிட்டாரு, வயநாடுலயும் போட்டியிட்டாரு, இந்திரா காந்தி அம்மையார் அந்த மாதிரி 2 தொகுதியில போட்டியிட்டாங்க. அப்ப கட்சிக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கணும், கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தணும், அந்த ஒரு மொமெண்டம் த்ரூ தமிழ்நாடு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 2 தொகுதியில போட்டியிடுறதா கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? இல்ல, அதாவது அகில இந்திய தலைவர்களுக்கு அச்ச உணர்வு இருந்த காரணத்தால் 2 தொகுதியில போட்டிட்டாங்க. யதார்த்தமான உண்மைதான்.
2 தொகுதியில மோடி போட்டியிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு தொகுதியில தோல்வியை தழுவிடுவோமோன்ற பயம் இருந்தது. அதனால 2 தொகுதியில அவர் போட்டியிட்டாரு. ஈவன் ராகுல் காந்திக்கு அந்த எண்ணம் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் 2 தொகுதியில போட்டியிடும் போதும் அதே நிலைமை தான். ராஜீவ் காந்தி 2 தொகுதியில போட்டியிடும் போதும் அதே நிலைமை தான். முலாயம் சிங் போட்டியிடும் போதும் அதே நிலைமை தான். ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதே நிலைமை தான். ஜெயலலிதா அம்மையாரும் அந்த மனநிலையில இருந்து தான் 2 தொகுதியில போட்டிட்டாங்க. நான் அதனாலதான் சொன்னேன், தமிழ்நாட்டுல இது நெடுங்காலத்துக்கு முன்னாடியே கைவிடப்பட்ட ஃபார்முலான்னு சொன்னேன். 2001லயே அந்த அம்மா ஒரு தொகுதியில தான் நின்னாங்க. அதுக்கு முன்புதான் 2 தொகுதி. இன்னொன்னு, நீங்க வலிமை மிக்க தலைவர்கள் யாரும் 2 தொகுதியில போய் நிக்கிறது இல்ல தமிழ்நாட்டுல. அதனாலதான் நான் பல உதாரணங்களை சொல்லிட்டே வந்தேன். இப்போ நீங்க மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்து நீங்க மட்டும்தான் பறந்துபட்டு நிக்கணும் அப்படின்னு மத்திய மண்டலத்துக்குள்ள ஒரு தொகுதியும் சென்னை மண்டலத்துக்குள்ள ஒரு தொகுதியும் நிக்கிறீங்க. வேற யாரும் அப்படி நிக்கல. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, ஈரோடு கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு ஏற்கனவே நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் வருவான்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காரு, தொகுதிக்கு தொகுதி விஜய் இருக்காரு, அப்புறம் ஏன் நீங்க 2 தொகுதியில போட்டிடுறீங்கிற கேள்வி இருக்குல்ல. தோல்வி பயம் தான் முழுக்க முழுக்க காரணம். அந்த தோல்வி பயத்தால் தான் அவரு 2 தொகுதிக்கு வந்து நின்றுக்கிறாரு. இதுவே அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவுன்னு நான் சொல்றேன். எப்ப தலைவருக்கே நாம ஒரு தொகுதியில வெற்றி பெறுவோன்ற கான்பிடென்ட் இல்லையோ, அப்போ 2 தொகுதியில போட்டியிடுறாங்கன்ற சூழல் வருதோ, அதுவே அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வீக் ஆயிடும். அதுவே அந்த கட்சியை செயலிழக்க செய்திரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த நிலைக்கு விஜய் வந்து விட்டார். பரிதாபத்துக்குரிய நிலையில் விஜய் இருக்கிறார்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சேப்பாக் தொகுதியை வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. சமீபத்துல காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போய் அங்க சேர்ந்த அந்த செல்வம் என்பவரை வந்து அங்க வேட்பாளரா நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவர் கூட ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, 3 மாசத்துக்கு மேல ராகுல் காந்தியே வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தையில தான் இருந்தாரு. தீய சக்தி திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்லாம் நினைச்சாரு அப்படின்னு சொல்லி, இப்போ நான் வந்து அவருக்கு எதிராக நிக்கிறேன். களத்துல காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் எனக்கு ஆதரவா வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உதயநிதிக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் அதிமுகன்னு. இந்த செய்தியை நீங்க கேட்கிற போதே எனக்கு சிரிப்பு வருது. அதாவது 2 செய்தி நீங்க சொன்னதுல இருந்து, ஒண்ணு இல்ல அப்படிதான் ஃபயர் விட்டுட்டு காங்கிரஸ் இருக்காங்க தோழர். சோசியல் இல்ல இல்ல மீடியா இல்ல ஃபுல்லா அது அததான் சொல்றாங்க. அது தேர்தல் முடிவு அறிவிக்கிற நாள் உணர்த்த போகுது என்னன்றத. இன்னொன்னு, களம் எப்படி இருக்குங்கிறத களத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். இணையதளத்துல செயல்படுறவங்க ஃபயர் மட்டும் தான் விடலாம். களத்துல அது என்னவாக மாறும்ன்றத பல நேரங்கள்ல நாங்க பார்த்திருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில காங்கிரஸ்காரர்களே எனக்கு ஓட்டு போடுவார்கள், காங்கிரஸ்காரர்களே எனக்கு வேலை செய்வார்கள்னு காங்கிரஸிலிருந்து தாவேகாவுக்கு போய் வேட்பாளர் ஆயிருக்கிறவர் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சிக்கு அங்க என்ன இருக்குன்னு கேக்குறேன் நான். காங்கிரஸ் கட்சி இருக்கா முதல்ல அங்க? நீங்க இல்லாத காங்கிரஸ் உங்களுக்கு ஓட்டு போடும்ன்றீங்க. இது வரைக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எப்பாவது விருப்ப பட்டியலையாவது காங்கிரஸ் கொடுத்திருக்கா? ஒரு நாளும் கொடுத்தது இல்ல. அப்ப விருப்ப பட்டியல்லையே காங்கிரஸ் கொடுக்காத ஒரு இடத்துல காங்கிரஸ் எனக்கு வேலை செய்யும்னா, இது மண் குதிரையை நம்பி போருக்கு போன கதை இல்லையா? சரி, ஒரு பக்கம் விட்டுருவோம். ஆதி ராஜாராமை விட வலிமையான வேட்பாளர் இவரு. அவர் சிஎம் பலமுறை எதிர்த்து போட்டியிட்டவர். அண்ணன் ஸ்டாலின் எப்போதெல்லாம் சென்னையில் போட்டியிடுகிறார்களோ பெரும்பான்மையான நேரங்கள் அண்ணன் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர் ஆதி ராஜாராம். இன்னொன்னு, சென்னையினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் கைக்குள் வைத்திருந்தவர் அதிமுகவினுடைய அரசியலை. நீங்க அதை மறந்துடக்கூடாது. அவர் ஒன்னும் சாதாரண வேட்பாளர் அல்ல. அவருடைய பொட்டன்சியல் அதிமுக வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நீங்க தொடர்ச்சியாக அவரை வந்து தோற்கிற இடங்கள்லயே கொண்டு போய் நிறுத்தி அவருடைய பலத்தை, அந்த சுவற்றை இடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவரை போய் முட்ட சொல்லி அவர் மண்டை உடையுமே தவிர செவரு உடையாது. அப்படித்தான் அவரை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அவரை விட வலிமையான வேட்பாளரா நீங்க? அப்போ விஜய்க்கு அங்க ஒரு ரோல் இல்ல, அந்த கேண்டிடேட்டுக்கு அங்க ஒரு ரோல் இல்ல. அங்க களம் நிச்சயமாக திமுக அதிமுக என்கிற அந்த நிலையில் தான். நான் சொல்றேன், போன முறை துணை முதலமைச்சர் வெற்றி பெற்ற வாக்குகளை விட, கூடுதலாக பெற்ற வாக்குகளை விட இந்த முறை 6000 7000 ஓட்டு இன்னும் கூடுதலாக பெற்று வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றி வந்து ரொம்ப இலகுவான வெற்றி. அதுல எல்லாம் ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. இவங்க போய் எல்லாம் டஃப்பா உண்டாக்கி அந்த சுச்சுவேஷனை வந்து வேற மாதிரியாக மாறிடுச்சு, அங்க எலெக்ஷன் கேம்பெயின் வேற மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் வேலையே இல்லை. ரொம்ப சின்ன தொகுதி சென்னையில. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை சுத்தி வந்தீங்கன்னா தொகுதி நிறைவு பெற்றுரும். அந்த தொகுதியே ரொம்ப சேஃபான தொகுதி திமுகவுக்கு. நீங்க தமிழ்நாட்டிலேயே சேஃபான தொகுதி திமுகவுக்கு எதுன்னா கொளத்தூர் இல்ல, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தான். அந்த தொகுதியில போய் நாங்க வந்து காங்கிரஸ் எங்களுக்கு ஓட்டு போட்டுறோம், நாங்க வலிமையா இருக்கோம், நாங்க போய் வலிமையா நின்று ஜெயிக்க போறோம்னா, இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கா. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிற நாள் இவர்களுடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்றதை நாட்டு மக்கள் அறிவார்கள்.
எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். திமுகவிலயும் சரி, அதிமுகவிலயும் சரி, சீட்டு கிடைக்காதவங்க வந்து எதிர்த்து போராட்டங்கள் நடக்கிறதும், இல்ல குறைகளை வந்து சோசியல் மீடியால பதிவு பண்றதும், ஏன் இந்த தொகுதியை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கிறதும், இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லா தேர்தலையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு விஜயுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நடக்குது. அதுவே வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு அவர் வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறாரு. ஆனா அந்த ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே வெளியில பாத்தீங்கன்னா தாவேகா தொண்டார்கள் போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்க பதிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்பாளர் நேர்காணலே இவங்க சரியா நடத்தல. நேர்காணல் நடத்துனதுன்னு சொன்னதே பொய்யே. நேர்காணல் நடத்தாம இவங்க விருப்பப்பட்டவங்களுக்கெல்லாம் காச வாங்கிக்கிட்டு இவங்க சீட்ட குடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் ஒரு சீட்டுக்கு பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாவேகாவை சேர்ந்த தாவேகா கட்சிக்காக உழைச்சு இங்க நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஆசையில் கனவுகளோட இருந்த தொண்டர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம். இன்னொரு பக்கம் ஃபங்ஷன்ல வந்து விஜய் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அங்க வந்து அவர் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத ஒரு தூய்மையான ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வாங்குறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த தூய்மைங்கிற வார்த்தைக்கு ஒரு சில செய்தியை சொல்லி ஆகணும். அண்ணன் திருமா வந்து பொலிட்டிக்கலா ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் நான் எப்பவுமே பார்ப்பேன் அவர். அவர் தான் ரொம்ப அழகா சொன்னாரு. தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அது எதிர்க்கப்படணும்னாரு. இன தூய்மைவாதம் பேசுனியா அதுவும் எதிர்க்கப்படணும். சாதி தூய்மைவாதம் பேசுறியா அதுவும் எதிர்க்கப்படணும். மத தூய்மைவாதம் பேசுறியா அதுவும் எதிர்க்கப்படணும். அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, சீமான் இவங்க எல்லாம் ஒரு வரிசையில நிக்கிறாங்க. இன தூய்மைவாதம், ஜாதி தூய்மைவாதம், மத தூய்மைவாதம். அப்ப இங்க தூய்மைவாதம்ன்றதே ரொம்ப தப்பா இருக்கு அரசியல்ல. நீங்க இப்ப வந்து தூய்மையான ஆட்சியை நடத்துவோங்க எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க எந்த தூய்மைவாதத்தை நோக்கி நகர்றீங்க அப்படின்றது. நீங்க அதுக்கு தகுதியுடையவரா இருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியம். நீங்க இதுவரை எந்த அதிகார பொறுப்புக்கும் வரல. எந்த அதிகார பொறுப்புக்குமே வராம வரி ஏய்ப்பு செய்துட்டீங்கன்னு உங்களுக்கு கோர்ட் குத்து வைக்குது. நீங்க அதிகாரத்துக்கே வராம வரி ஏய்ப்பு செய்யறது வந்து இந்த தூய்மைக்குள்ள வருமா வராதான்ற கேள்வி இருக்குல்ல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நல்ல கோடி கோடியா நீங்க சம்பாதிக்கிற போதே தூய்மையாதான் அந்த பணத்தை வெள்ளையாக வரவு வச்சுக்கிட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க கடைசியா நடித்த படத்துக்கு நீங்கள் பெற்ற ஊதியம் எவ்வளவு நாட்டு மக்களுக்கு தெரியுமா? அந்த ஊதியம் வங்கி கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? அப்ப நீங்க தூய்மையா இருந்தீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. சரி இதெல்லாம் கூட விட்டுருவோம். எந்த நடிகரும் அப்படி பண்ணலங்க. அதனால இவரும் அப்படி பண்ணலங்க. எந்த நடிகரும் கார் வாங்கிட்டு வரி கட்டாம சுத்தலங்க. இந்த நடிகர் கார் வாங்கிட்டு வரி கட்டாம சுத்தினாரு. வரி கட்டுவதற்கு கூட தயாராக இல்லாத ஒருவர் நான் தூய்மையான ஆட்சி நடத்துவதற்கு உறுதி எடுத்துக்க வேணும். அதனால எல்லாரும் உறுதி எடுத்துக்கங்கன்னு சொன்னா இது பார்ப்பவர்களினுடைய மனநிலையில் எப்படி போய் பதியும்? குறைஞ்சபட்சம் விதைக்கு இந்த புரிதல் வேண்டாமா? நீங்க யோகியனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லுங்க. நான் மட்டும்தான் யோகியனா இருக்கேன். மத்த யாருமே இங்க யோகியனா இல்லைன்னா நீங்களே யோகியனா இல்லைன்ற ட்ராக் ரெக்கார்டை எடுத்து போட வேண்டியிருக்குல்ல. ஒண்ணு. 2வது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க 5 கோடி ரூபான்னு. இந்த 5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுத்துட்டாங்கிற செய்தியை நீங்களும் நானும் சொல்லல. அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் சொல்றாங்க. விஜய் நேர்காணல் நடத்தினார்னு ஒரு செய்தி சொன்னாங்கல்ல. அந்த நேர்காணல ஒரே நாள்ல விஜய் நிறுத்திட்டு போயிட்டார். 2வது நாள் நேர்காணல் நடக்கல. 234 தொகுதிக்கும் குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 5 பேர் விருப்ப மனு கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அந்த 5 பேரை ஒரு தொகுதிக்கும் உட்கார வச்சு பேசினாங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க சில பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த செலக்ஷன்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டாங்க. ஒரே ஒரு நாள், அதுவும் குறிப்பா 3.5 மணி நேரம் தான் விஜய் நேர்காணல்லே உட்கார்ந்தாருன்றதுதான் செய்தி. அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? 5 கோடி ரூபாய் தேர்தலுக்கு செலவு பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. போன பாதி பேர் ஓடி வந்துட்டான். அப்ப இந்த 5 கோடிங்கிறத நீங்க எங்க இருந்து பிக்ஸ் பண்ணீங்க? இப்ப நீங்க தூய்மையான ஆட்சியை நடத்துவோம்னு உறுதிமொழி எடுத்தீங்கல்ல. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம்னு சொல்லியிருக்கு? 5 கோடி சொல்லியிருக்கா தேர்தல் ஆணையம்? அப்போ உங்களுடைய துவக்க புள்ளியே தப்பா இருக்குல்ல. ஆச்சா. இன்னொன்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா கட்சியுமே எதிர்த்தரப்புல இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா நீங்க வந்து அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா வைத்திலிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா கட்சியிலயும் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் அந்த அந்த கணக்குக்குள்ள எல்லாம் போகவே இல்லை. இது வந்து புதிதாக வந்து அரசியல் கட்சிகளுக்கு. ஏன்னா நீங்க எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எல்லா அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அவர்களுடைய களப்பணி அந்த பகுதியில அந்த கட்சிக்கு வலிமை சேர்த்திருக்கும். அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் இப்ப அந்த வலிமை. உரத்த நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஜாம்பவான அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இருக்காரு வைத்திலிங்கம்னா இப்ப அவருடைய அந்த பவர் வந்து
டிரான்ஸ்பர் ஆகுது திமுகவுக்கு. அது திமுகவுக்கு பலம். தூத்துக்குடியில உங்க கட்சிக்காக ஒரு பெண்மணி உழைச்சேன்றாங்க. அவங்கள நீங்க மாவட்ட செயலாளருக்கு போடல. அந்த பெண்மணி உங்கள முற்றுகை போட்டு ஏன் நீங்க என்ன மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்கலன்னா நீங்க பதிலே சொல்லல. இப்ப என்ன பண்றீங்க? உங்க கூட நடித்த சக நடிகரை தூக்கிட்டு போய் அந்த தொகுதியில கேண்டிடேட்டா போடுறீங்க. அந்த பெண்மணியை நீங்க புறக்கணிச்சிருங்க. என்ன பெண் உரிமை பேசிட்டு அனிதா இருக்கீங்க? அனிதா ஆக்னல். ஆமா, எனக்கு பேர் தெரியல. ஆனா ஆமா. ஆனா அவங்க செய்திகள்ல வருது. அவங்க மன உளைச்சல்ல தற்கொலை முயற்சி வரைக்கும் போனாங்க தோழர். இவ்வளவு ஆமா. தூரம் இப்ப கட்சிக்காக நீங்க உழைச்ச எனக்கு என்ன வருத்தம்னா, புஷி ஆனந்த் ஆரம்ப காலகட்டங்கள்ல பேசும் பொழுதெல்லாம், விஜய்க்காக களத்துல உழைச்சு, விஜய்க்காக போஸ்டர் ஒட்டுன, விஜயுடைய ரசிகர்களுக்கு வந்து நாங்க முக்கியத்துவம் குடுக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து காங்கிரஸ்ல இருந்து வந்து சேர்ந்த செல்வத்துக்கு இன்னைக்கு சீட்டு குடுக்குறாங்க. நேத்து வேற கட்சியில வந்து வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படல அப்படிங்கிற அதிருப்தியில, இன்னைக்கு தாவேகாவுல வந்து சேர்ந்தா உடனே சீட்டு குடுக்குறாங்க. இது பாண்டிச்சேரியிலயும் பார்க்க முடியுது, சென்னையிலயும், தமிழ்நாட்டிலயும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்ப கட்சியில் உழைத்த அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது தாவேகா அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல அதாவது தாவேக்கா மொத்தமாகவே தொண்டர்களை ஏமாத்திருச்சு. நீங்க புதுக்கோட்டையில யாரோ ஒரு தம்பி கேண்டிடேட் ஆக போறாருன்னு சொன்னாங்க. திடீர்னு அண்ணன் கே.எம். ஷரீஃப் கேண்டிடேட் ஆயிட்டாரு இன்னைக்கு. சம்பந்தமே இல்லாம அண்ணன் கே.எம். ஷரீஃப் அங்க போவாரான்றதே கேள்விக்குறியாக இருந்தது. அங்கெல்லாம் அவர் போய் பாப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு களம் இருந்தது. ஆனா இன்னைக்கு களம் வேறு மாறியாக மாறிடுச்சு. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடக்கல. உடனே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடக்காம தான் நீங்க வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாவுக்குள்ள கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்ட வந்து பண்ணிருக்கீங்க. முழுக்க முழுக்க அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாட்டாளரை கூட்டு வந்து சேர்க்கிறது கூட தப்பு இல்லைன்னு சொல்றேன். நான் தான் சொல்றேன் இல்லையா? அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். இங்க இருக்கிற அதிகார குவியல் அப்படியே அங்க வந்து சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த பலம் அந்த கட்சிக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்ல. உங்களோடு நடித்த சக நடிகரை விட வலிமையானவர் இல்லையா அந்த பெண்மணி? ம். உங்களோடு நடித்த சக நடிகரை விட உங்களுக்காக களத்தில் முந்தி நின்றவர் இல்லையா அந்த பெண்மணி? அப்ப நீங்க என்ன பெண் உரிமை பேசுறீங்க? என்ன சம வாய்ப்பு குறித்து நீங்க பாடம் எடுக்கிறீங்க? நீங்க என்ன அஞ்சலை அம்மாள் அரசியல முன்னிறுத்துறேன்னு கொள்கை தலைவராக அஞ்சலை அம்மாள் அடையாளப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு கேட்கிறேன். பெண்கள் அரசியலுக்கு வருவது என்பது அருகி போய்கிட்டே இருக்கு. பெரிய அளவுல பங்கெடுப்பு இல்ல. இந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக வந்திருக்கிறார்கள். அப்ப நீங்க அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கணுமா? இல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க மறுக்கணுமா? எத நீங்க செய்யணும்? இப்ப அண்ணன் எஸ்.ஆர். ராஜா தொடர்ச்சியாக தாம்பரத்துல வெற்றி பெற்றிருந்த தொகுதி. நேற்றைக்கு கூட அண்ணன் டி.ஆர். பாலுகிட்ட போய் முறையிடுறாங்க. அங்க ஒரு மருத்துவரை, ஒரு பெண்ணை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப புதிய வாய்ப்புகளை ஏற்கனவே பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்லப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லப்பட்ட ஆட்களுக்கு கூட மறுத்து விட்டு புதிய பெண்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருகிற கட்சிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப அந்த கட்சிகளோடு நீங்க உங்களை ஒப்பிட்டு டிவிகே, டிஎம்கே தான் களத்துல இருக்குன்னு சொல்லும்போது, டிஎம்கேவினுடைய அரசியல் என்னன்றதை நீங்க உள்வாங்கணும்ல. டிஎம்கே ஏதாவது ஒரு கட்சியினுடைய சக பெண் நிர்வாகி உழைத்தவருக்கு நம்பிக்கையை தந்துட்டு சீட்டு இல்லைன்னு சொல்லிடுச்சா? நம்பிக்கையை கொடுத்துட்டு இல்ல நீங்க இந்த தேர்தல்ல களத்துல நிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சா? இல்லையே. ஆனா நீங்க அதை செய்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கமர்ஷியலா நீங்க மாறிட்டீங்க. நீங்க தூய்மைன்னு பேசுவதற்கான எந்த விதமான அருகதையும் அற்றவராக நீங்க வெளிப்படுறீங்க. சொந்த கட்சிக்காரர்களை தனக்காக உழைத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் வெளிப்பட்டிருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன். ஆ இப்போ அடுத்த கட்டம் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் நாளையிலிருந்து முதல்வர் கிளம்புறாரு. எடப்பாடி அவர்கள் ஆல்ரெடி 200 தொகுதிகள் கிட்ட அவர் பிரச்சாரத்த முடிச்சுட்டாரு. விஜயுடைய பஸ் இன்னும் கிளம்புன மாரியே தெரியலையே! இன்னமும் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல. திமுக வந்து முட்டுக்கட்ட போடுது அப்படிங்கிற சாக்கு சொல்றாங்க. போய் காவல்துறையில வந்து நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் குடுக்குற ஒரு புது ஃபார்முலாவ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எதுக்கெடுத்தாலும் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படின்னு போறது. விஜய் வேற 2 தொகுதியில நிக்கிறாருன்னு சொல்றீங்க. பெரம்பூர்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்ல திருச்சி கிழக்குல போய் பிரச்சாரம் பண்ண போறாரா? இல்ல இந்த 2 தொகுதியிலும் விஜய் அப்படிங்கிற பேருக்குண்டான அந்த அ வாக்குகள் வந்து தானா வந்துரும். நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மற்ற 232 தொகுதிகளையும் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். அப்படின்னு கிளம்பி பிரச்சாரத்துக்கு போறா. என்னதான் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல ரிட்டர்னிங் ஆபீசர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அனுமதி பெறுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அப்படி அனுமதி பெறாமல் துண்டு சீட்டு எடுத்துட்டு வந்தா என்னால அனுமதி தர முடியாதுன்னு சொன்னாரு. ரொம்ப முக்கியமான செய்தி அது. 48 மணி நேரம் என்பது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நீங்க அதுல போய் அந்த போர்ட்டல்ல அப்ளை பண்ணணும். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். எப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்துருச்சோ, இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சோ, அன்றிலிருந்து ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் தான் இங்க இன்சார்ஜ். அரசு செயலிழந்து போயிடுது.
அரசு அதிகார மையங்கள் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரு இன்ச்சு கூட அரசு நகர முடியாது, அரசு இயந்திரம் நகர முடியாது. முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் தான் இங்க டிசைடிங் அத்தாரிட்டி. தேர்தல் ஆணையம் சில நார்ம்ஸ் சொல்றாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க செய்யணும்ன்றாங்க, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வழிகாட்டு நெறிமுறையை தேர்தல் ஆணையம் சொல்லும்போது நீங்க அதை பின்பற்றாம 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எடுத்துட்டு போறீங்க. இன்னமும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அந்த அரசு காபந்து அரசாக வந்துருச்சுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அப்ப அந்த புரிதல் கூட இல்லாம தான் இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு டூர் போயிட்டு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஒரு டூர் போயிட்டாரு. 234 தொகுதி தமிழ்நாட்டுல, புதுச்சேரியிலையும் கேண்டிடேட் போட்டாரு. இப்ப புதுச்சேரி தமிழ்நாடு உட்பட ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளணுமா இல்லையா? ஒரு நாள் ஒண்ணுக்கு 5 தொகுதிக்கு போக போறாருன்னு விஜய்க்கு ஏற்கனவே ஒரு செய்தியே சொன்னாங்க. ரெக்கை கட்டி பறந்தது அந்த செய்தி 2 நாட்களுக்கு முன்பாக. 5 தொகுதிக்கு ஒரு நாள்ல பிரச்சாரம் போறாருன்னு. 10 தொகுதி கூட ஒரு நாள் பிரச்சாரத்துல போலாம், பிரச்சனை இல்ல. அப்படி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிற நபரா விஜய்? இவர் 6 மணிக்கு பிறகு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பஸ்ல உட்கார்ந்து பேசுற ஆளாக இருக்காரு. இவர் காலை நேரங்கள்ல பிரச்சாரங்களுக்கு போகாத ஆளாக இருக்காரு. அப்படியே காலை நேரங்கள்ல பிரச்சாரங்களுக்கு போனாலும் இவருக்கென்று ஒரு பிரச்சார யுக்தியை வச்சிருக்கிறாரு. இந்த யுக்தி தமிழ்நாட்டுக்கே புதுசாக இருக்கு. பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறதே கிடையாது. பஸ்ல யாரும் ஏறியும் இவரை பார்க்கவும் முடியாது. அப்ப நீங்க எப்படி வாக்கு கேட்க போறீங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. என்னை பொறுத்தவரை விஜய்க்கு எலெக்ஷன் கேம்பெயின் ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதிகபட்சம் 10 தொகுதி 20 தொகுதியை கவர் பண்ணி இந்த தேர்தலினுடைய கடைசி வாக்கு சேகரிக்கும் நாள் வரை ஏதாவது ஒரு டூர் மாதிரி ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணி முடிப்பாங்களே தவிர, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரைக்கும் கவர் பண்ணிட்டாரு, ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லத்தக்க வகையில் விஜயினுடைய பயணம் அமையாது. இதற்கு என்ன முக்கியமான காரணம்னா, அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய புரிதலின்மையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய செயல்பாடுகளும் தான் அதுக்கு காரணம். நீங்க ஒரு டூர் ப்ரோக்ராம் போடணும்னா அண்ணன் செங்கோட்டையன் அங்க இருக்காரு. ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தவர். அவரை விட டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுக்கறதுல வல்லவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனா அவர் குரலே அங்க எடுபடலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க இந்த போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணணும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு ஸ்கெடியூல் ஒண்ணு போடணும். அந்த ஸ்கெடியூல் போட்டீங்கன்னா அந்த ஸ்கெடியூல் படி தஞ்சாவூர்ல பேச போறாரு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி. தஞ்சாவூர்ல எத்தனை தொகுதி அவர் கவர் பண்ண போறாரு? இந்த பக்கம் திருவையாறு தொகுதி, அந்த பக்கம் ஒரத்தநாடு தொகுதி. அப்ப நடுப்பற தஞ்சாவூர் தொகுதி. இந்த 3 தொகுதியும் கவர் பண்ணணும்னா இந்த 3 தொகுதிக்கு பர்மிஷன் போடணும். இப்ப இந்த 3 தொகுதிக்கு நீங்க பர்மிஷன் போட்டீங்கன்னா அதுல எவையெல்லாம் போலீஸ் கிளியரன்ஸ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் தேவைப்படுதுன்னு அன்னைக்கு சொன்னாரு ரிட்டர்னிங் ஆபீசர். எங்களுக்கு தேவை இருந்தா நாங்க அந்த போர்ட்டல்லயே தெரிவிப்போம். அதை நீங்க நேரடியா வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காவல்துறை தாமதப்படுத்தினா அதை நீங்க எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க காவல்துறையை அணுகி துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளும். இப்ப இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் யாரு செய்யறது? அந்த கட்சியில யாரெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன், தற்கூரிலேயே விவரம் தெரிஞ்ச தற்கூரின்னு யாரெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்களோ அந்த விவரம் தெரிஞ்ச தற்கூரி பூரா கேண்டிடேட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க பூரா கேண்டிடேட் வேலையை பார்ப்பாங்களா, ஓட்டு சேகரிக்கிற வேலையை செய்வாங்களா, இல்ல இவருடைய டூர் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ற வேலையை செய்வாங்க? ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை எல்லாம் கொண்டு வந்து டூர் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியே 42 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த பக்கம் தஞ்சாவூருக்கு வந்தா பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்து ஒரு தம்பி விழுந்து அந்த தம்பி 4 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. கூட்ட நெரிசல்ல சிக்கி போய் மூச்சுத்திணறல ஏற்பட்டு போய் பேச்சு மூச்சு இல்லாம போய் பேஷண்ட் ஆயிடுறாங்க. இப்ப ஆர்கனைஸ்டு கிரௌடே இப்படி இருக்குன்னா அன்ஆர்கனைஸ்டா இவங்க எல்லா ஊர்லயும் டூர் போறாங்க, முன்கூட்டியே ஏற்பாடு செய்வதற்கு ஆட்கள் இல்லைன்னா அந்த பிரச்சார பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிக மிக மோசமான பயணமாக இருக்கும். எனவே தமிழ்நாடு முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்ள மாட்டார். அதற்குண்டான சாத்திய கூறுகள் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இறுதியாக தேர்தல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயோடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நானு 2 நடிகர்களினுடைய அரசியல் வருகையை உள்வாங்கி பாக்குறேன். விஜயினுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஒண்ணு கமலஹாசனுடைய அரசியல், இன்னொன்று கேப்டன் விஜயகாந்தினுடைய அரசியல். கமலஹாசன் தேர்தலுக்கு பங்கெடுத்து தமிழ்நாடு முழுக்க போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் போனார். ஆனா அண்ணன் விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில அவர் போட்டியிட்ட தொகுதியில கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வாங்கினார்ல சார். டஃப் காம்படிஷன். கண்டிப்பா 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 அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்ல. டஃப் காம்படிஷன்றதை தாண்டி அக்கா வானதி சீனிவாசனுடைய வெற்றி என்பது கடைசி நேரம் வரைக்கும் உறுதி செய்யப்படாமல் இருந்தது. அவ்வளவு நெருக்கடியை கொடுத்துட்டார். அதுவும் கோயமுத்தூர் போன்ற பாஜக வலுவாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே பாஜகவினுடைய வெற்றியை அவ்வளவு எளிதாக நீங்கள் பெற்ற முடியாதுங்கிற அந்த சூழலை அவர் உருவாக்குனாருங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. நான் வின்னிங் ரேஷியோ தான் கணக்கு பண்றேன். இவர் எத்தனை % வாங்கினார், அவர் எத்தனை % வாங்கினாருன்ற அந்த இடத்துக்குள்ளேயே போகல. அப்ப விஜயகாந்த் எல்லா இடங்களிலும் போட்டியிட்டு
2006 தேர்தலில் ஒரு இடத்தில் அவர் மட்டும் வெற்றி பெற்றார். இது விஜயகாந்தினுடைய அரசியல். எல்லா இடங்களிலும் போட்டியிட்டு நெருக்கடியை உருவாக்கி கடைசி நேரத்தில் மிக 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 அருகாமையில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார் கமலஹாசன். இது 2 நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தமிழ்நாடு முழுமைக்கு கேண்டிடேட் நிப்பாட்டின ட்ராக் ரெக்கார்டு. மத்த எந்த நடிகர்களும் 234 தொகுதியில் கேண்டிடேட் போடல. விஜயகாந்தியும் கமலஹாசனையும் மட்டும்தான் நீங்க கம்பாரிசன்ல எடுக்கணும். சரத்குமார் போடல, கார்த்திக் போடல, வேற எந்த நடிகர்களும் அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி செய்யல. அப்போ நீங்க கமலஹாசனுடைய ட்ராக்குக்குள்ளதான் இப்ப விஜய் போறாரு. உங்க கணக்குப்படி நீங்க சொன்ன அந்த 30% கணக்குப்படி பார்த்தா கமலஹாசனை விட பின்தங்குறாரு. இவரால 8% 10% ஓட்டுகளை தான் வாங்க முடியும்ன்றதுதான் யதார்த்தமான உண்மை. பெரம்பூர்ல அதிகபட்சம் 2வது இடத்துக்கு வரும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போட்டியிடுது. அதிமுக போட்டிட்டு இருந்தா 3வது இடத்துக்கு போயிருப்பாரு. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போட்டியிட்டதுனால இவர் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். திருச்சி கிழக்குல அது கூட இல்ல. ஏன்னா திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கோட்டை. அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை. இனிகோ இருதயராஜ் தான் அங்க வெற்றி பெற போறாரு. இவர் 3வது இடத்துக்கு போவார். அப்ப இந்த தேர்தலில் விஜய் ஃபேக்டர்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் களத்துல நிரூபிக்கப்பட வேண்டிய உண்மையாக இருக்கு. அது தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் போது. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, நான் அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலையும் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலையும் திமுகவினுடைய தேர்தல் அணுகுமுறையும் அதிமுகவினுடைய தேர்தல் அணுகுமுறையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது 185 இடங்களுக்கு குறையாமல் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. காங்கிரசினுடைய வெற்றி தான் கடந்த முறையை விட இந்த விட குறைவாக போய்விடுமோ என்கிற கவலைப்பாடு இருக்கிறதே தவிர மீதி எந்த கட்சிக்கும் அந்த பிரச்சனை இல்ல. திமுக சின்னத்தில் போட்டியிடுகிறவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஏறக்குறைய 80 விழுக்காடு வெற்றியை திமுக சின்னத்தில் போட்டியிடுபவர்கள் பெறப்போகிறார்கள். எனவே திமுக மகத்தான வெற்றி பெறும்ங்கிறது தான் களம் சொல்கிற செய்தி. இனிமேல களம் மாறாது. எல்லாரும் சொன்னாங்க தேர்தல் நெருங்க நெருங்க களம் வேறு விதமாக சூடு பிடிக்கும்னு. களம் இங்க சூடு பிடிக்கிற மாதிரியே தெரியல. சூடு பிடிக்குது யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சூடு பிடிக்குதே தவிர அதிமுக தரப்பில் களம் சூடு பிடிப்பதாக தெரியவே இல்லை. விஜய் களத்திலேயே இல்லாமல் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாருன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. அதனால தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இன்று ஒரு நாள் தான் இந்த செய்திக்கு உயிர். நாளைக்கு காலையில இந்த செய்தி உயிரோடு இருக்காது. ஏன்னா தேர்தல் திருவிழாவில் நாள்தோறும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நாள்தோறும் புதிய செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். நாளை காலை 9 மணிக்கு வேறு செய்தி வந்துவிடும். நாளை விஜய் செய்தியில் இருக்க மாட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி.